அதனால நீங்கள் இனிமேல் அதாவது புதிய குடும்ப அட்டை வாங்கணுன்னா வெறும் 5 ரூபா தான் கட்டணும். வீட்டுக்கு புதுசாக மின்சார இணைப்பு வாங்கணுன்னா 1600 ரூபா தான் கட்டணும். இங்கே இருக்கக்கூடிய சிலிண்டர் எல்லாரும் வீட்டில் வச்சுருக்கீங்களா? எரிவாயு இணைப்பு புதுசாக வாங்கணுன்னா எவ்வளோ தெரியுங்களா? 2 சிலிண்டர் சேர்த்தே 3200 ரூபா தான். ஒரு சிலிண்டர் வாங்கணுன்னா 1700 ரூபா தான். இங்கே ஆனால் 2 சிலிண்டர் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கீங்க? 7000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்க. நாங்கள் வெறும் 3200 ரூபாயில் இது வரைக்கும் ஒரு 13000க்கு மேற்பட்ட நபருக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம். அதுபோல் சிலிண்டரு ஒவ்வொரு மாதம் எடுக்கும்போது நீங்கள் பில்லு தொகை விட எவ்வளோ கூடுதலாக கொடுக்குறீங்க? பில்லில் இருக்கிறத விட தெரியல, நீங்கள் யாரும் பார்த்துல. பில்லில் இருக்கிறத விட குறைஞ்சது 50 ரூபா 60 ரூபா கூடுதலாக நீங்கள் கொடுப்பீங்க. நாங்கள் அந்த பில்லு தொகைக்கே மாதம் 50000க்கு மேற்பட்ட நபர்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ இது மாதிரி அதே மாதிரி 2 சக்கர ஓட்டுநர் உரிமம் வாங்கணும்னா 1030 ரூபா தான். அதுக்கு 3000 வரைக்கும் வாங்குறாங்க. 4 சக்கரம் அதாவது 2 வீலர் லைசன்ஸு 1030 ரூபா, 4 வீலர் லைசன்ஸு 1480 ரூபா தான். ஆனால் 4 வீலர் லைசன்ஸுக்கு 5000 வரைக்கும் வாங்குறாங்க. நாங்கள் 1030 1480 இது வரைக்கும் ஒரு 130க்கு மேற்பட்ட நபருக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம். இது மாதிரி உங்களுக்கு எந்த அரசு அலுவலக தேவையினாலுமே நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையோட நண்பர்களோட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களோட நியாயமான அரசு அலுவலக தேவைகளை எதுவாக இருந்தாலும் ஒரு பைசா கூட லஞ்சம் கொடுக்காம வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த நாம் தமிழர் கட்சி உறவுகள் உங்களுக்கு எப்பவும் துணையாக இருக்குங்கிறத தெரிவிச்சுட்டு, நீங்கள்லாம் வருங்காலங்களில் கட்டாயம் உங்களோட உறவுகள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் எங்களுக்கு மெழுகுவர்த்திகள் சின்னத்தில் கட்டாயம் உங்களோட மதிப்புமிக்க வாக்குகளை தந்து எங்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் கொடுங்க. நீங்கள் எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்தா நிச்சயம் உங்களோட தேவைகளை நாங்கள் ஒரு பைசா கூட லஞ்சம் இல்லாமல் வாங்கி கொடுக்கறதோடு இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நாங்களே கண்டறிஞ்சு அந்த தேவைகள்லாம் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு இது வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுட்டு உங்ககிட்ட இந்த நேரம் இங்கிருந்து விடைபெறுகிறோம். இந்த நேரம் இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த பொடி பசங்க என்ன பேச போகிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நின்னதுக்கு உங்கள் அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். நாம் தமிழர்.